ஸோ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ல வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் பார்ட் பை பார்ட்டாக எபிசோட் வைஸ் தான் நான் போட போகிறேன். ஏன்னா இது வந்து லாங் சப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதுனால. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாம். அந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷனில் என்னென்ன இருக்குன்றதை வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. மேனுவலில் வந்து ஒன்று நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறோம், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அதெல்லாம் இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக இந்த கியர் சிஸ்டம் அந்த பேட்டர்ன் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கில் தூக்கி போட்ட மாதிரி அது. பட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு என்ன மாதிரி அந்த கியர் சிஸ்டம்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. பட் ஆட்டோமேட்டிக்கில் என்னென்னா மெக்காட்ரானிக்ஸ் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ECU இருக்கும், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். அது வந்து அந்த சாலினாய்ட்ஸாக ஒர்க் பண்ணி இப்போ நம்ம கியரில் ஷிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, 1 2 3 4 அந்த இது வந்து ஒரு சாலினாய்ட் பேஸில் வந்து ஒரு கியருமே ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு வெஹிக்கிளோட ஸ்பீடை பிக் பண்ணணும், கம்மி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஸ் பர் த டிரைவர்ஸ் இன்புட் டோட்டல் எவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம எந்த டைமில் எப்படி ஓட்டுறோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் 5th கியரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸோ ட்ரக்கோ ஓவர்டேக் பண்ணுறீங்க. ஒன்று அந்த கியர்லேயே அது பிக் பண்ண முடிஞ்சால் பண்ணணும், இன்கியர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன் ஷிஃப்ட் ஆகி மூவ் ஆயிடும். ஸோ தட் இஸ் அபவுட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். பட் அதே நம்ம மேனுவலில் வந்து நம்மளுக்கு எப்போ கியர் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே போகணுமோ அதை நம்ம மேனுவலாக பண்ணிக்குவோம். கிளச்சை டிப்ரெஸ் பண்ணி தென் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு போவோம். அதே தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் எல்லா மெக்காட்ரானிக்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் என்னன்றதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தட் இஸ் எம்டின்னு சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக் வந்து ATன்னு சொல்லுவோம். அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எனேபிள்ஸ் த டிரைவர் டு சேஞ்ச் த கியர்ஸ் த்ரூ ஆல் த கியர்ஸ் மேனுவலி அட் எனி டைம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டைமில் என்ன கியரில் இருக்கணும், என்ன RPMல இருக்கணும், என்ன வெஹிக்கிள் ஸ்பீடில் இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா கொடுக்கும். பட் இன்னொரு விஷயம் வந்து இதில் கொஞ்சம் பவர் லாஸ் இருந்தே இருக்கும். அது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் அது கிளச் இருக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த பவர் லாஸ் இருந்தே இருக்கும். ஸோ நம்ம என்ன RPMல இருக்கோம், என்ன வெஹிக்கிள் ஸ்பீடில் இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்வேஸ் அதை ப்ராப்பர் ஸ்பீடில் இன்ஜின் ஸ்பீடில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இட் ஹாஸ் அ டிரைவர் ஆப்ரேட்டட் கியர் செலக்டர் லிவர் அண்ட் ஃபுட் கிளச் பெடல். ஸோ அதில் தான் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த கிளச்சை டிப்ரெஸ் பண்ணி கியர் ஷிஃப்ட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர். அது என்னென்னா எதுக்கு நம்ம கிளச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த கிளச் வந்து டிஸ்எங்கேஜ். ஸோ இது வந்து இன்ஜின் ஸ்பீடு வேரி ஆகும், வீல் ஸ்பீடு வேரி ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம இன்ஜின் ஸ்பீடுக்கு இதுக்கு வந்து அந்த சிங்க் ஆகிறதுக்கு தான் அந்த கிளச் நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் கிளச் இல்லாமல் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படியெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து உள்ள கியர் வீல்ஸ் அடிவாங்க. ஓகே, ஸோ டேமேஜ் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் த மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட ஃபீச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட் பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ அட்வான்டேஜஸ் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இஸ் சீப்பர் டு மேனுஃபேக்சர். இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா கியரில் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு டிஸ்பிளே காமிக்கும். ஸோ அதுக்கு ஒரு இது எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். அதை விட்டு உங்களுக்கு வந்து ஸ்பீட் சென்சர் வந்து கியர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கார்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் த கார்ஸ் வித் MT வில் பி லெஸர். ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து எப்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ கிவ்ஸ் ஹையர் ஃபியூல் எஃபிஷியன்சி, தட்ஸ் அட்வான்டேஜ். பெனிஃபிட் வந்து யூர் ஸ்பெண்டிங் லெஸ் ஆன் ஃபியூல் காஸ்ட். தென் நெக்ஸ்ட் வந்து ஹேஸ் லோவர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த இப்போ அது ஏதாவது ரிப்பேர் ஆச்சு ஏதாவது பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி, ரிப்பேர் காஸ்ட் அதில் வந்து கம்மி. அண்ட் ஸோ லோ காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ உங்களுக்கு வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். சும்மா உங்களுக்கு ஹை எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வராது. என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த கிளச்சு செட் இருக்கு இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு பிராண்ட்லேயே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பிராண்டில் வந்து உங்களுக்கு 20,000க்கெல்லாம் அந்த கிளச்சு ஃபுல் ரீப்ளேஸ் பண்ணலாம். சில வண்டிகள் வந்து 12,000க்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். சில வண்டிகள் 40,000 வரைக்கும் போகும். ஸோ தட் இஸ் த கிளச் சிஸ்டம் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ அதுதான் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் வந்து அலோஸ் த டிரைவர் டு செலக்ட் எனி கியர் as per the required ஸ்பீட். ஸோ அதான் உங்களுக்கு அந்த இன்ஜின் RPMக்கும் அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எனி டைம் யூ கேன் செலக்ட் விச் கியர் யூ நீட். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷனில். அண்ட் when you're going அந்த ஆஃப் ரோட், எஸ்பெஷலாக இந்த SUVs 4-wheel டிரைவ்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கியரில் இந்த டாப்பில் போனால் உங்களுக்கு வந்து வண்டி உங்களுக்கு ஆஃப் ரோடிங்கில் போகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அது அட்வான்டேஜ். ஸோ பெனிஃபிட் வந்து gives complete control of the vehicle to the driver. ஸோ அந்த டிரைவர் வந்து இதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்று அப்படி. இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் வேணும், சிட்டியில் ரொம்ப டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி இந்த கிளச்சை டிப்ரெஸ் பண்ணி ஓட்டுறது அதெல்லாம் பெரிய ஹேசல்ஸ் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஸோ ஒரு 15 years பேக் when I was in Mahindra, அப்போ தான் ஸ்கார்பியோவில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வந்தது. அந்த டைமில் என்னென்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் வெரி லெஸ் கம்பேரிட்டிவ்லி. லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 90%, 85 to 90% வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இருந்தது.
ஒரு 10-15% தான் ஒரு ஆட்டோமேட்டிக் இருந்தது. ஸோ அப்போலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ எனக்கு வந்து யூஎஸ் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க. லைக் என்னோட கஸ்டமர்ஸ் வந்து அப்ராட்ல இருந்தவங்கலாம் நிறைய பேர் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரும்போதோ, இல்ல இங்க வந்து நான் செட்டில் ஆயிட போறேன். எனக்கு வந்து ஐ அம் நாட் கம்ஃபர்டபுள் வித் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். எனக்கு அங்கலாம் வந்து யூஎஸ்லலாம் வந்து நான் ஆட்டோமேட்டிக் தான் ஓட்டியிருக்கேன். இங்க எனக்கு ஆட்டோமேட்டிக் இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி, அந்த கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த டிராஃபிக் ஹேசல்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு பட் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் இருந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் நான் ஆட்டோமேட்டிக்ல சொல்லணும். பட் இது மேனுவல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து இப்போ எப்படி அந்த மேனுவல்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன பெர்சன்டேஜ் இருந்தது நம்போ மார்க்கெட்ல அப்படின்றது வந்து நான் இப்போ சொல்ல வந்தேன். ஸோ பேட்டர்ன்ஸ் இப்படி இருக்கு. ஸோ இதுதான் கியர் ஷிஃப்ட் பேட்டர்ன்ஸ். இது வந்து எப்படின்னா, இந்த ஹாரிசான்டல் வந்து எல்லாம் நியூட்ரல். ஸோ இந்த வெர்டிகல் வந்து எல்லா கியர் ஸ்லாட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தென் தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, தென் நியூட்ரல் வந்து தென் ரிவர்ஸ். ஸோ இது இந்த டைப். இது வந்து வெரி காமன் டைப். ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். ஸோ தட் இஸ் 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் தென் ரிவர்ஸ். தேர்ஸ் ஒன் மோர் பேட்டர்ன் 6 ஸ்பீடு பட் ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வரும். இந்த புல் காலர் டைப் அப்படின்னு அந்த நாப் கீழே வரும் காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை புல் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு போடணும் அப்படி இல்லை அந்த நாபை கீழே தள்ளி ஃப்ரண்ட்டுக்கு போடணும். அந்த மாதிரி தான் இது ரிவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனுக்கு இங்கே 6 இருக்கு, இங்கே 6 இல்லை, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ்.